ஓகே. சோ நம்ம போன வாரம் அந்த பிந்துஸ்தானம் வரைக்கும் வந்துட்டோம். அப்புறம் அங்க அமைக்கப்பெற்ற பஞ்ச பிரம்மமூர்த்திகளால் ஆன அந்த மஞ்சம் எப்படி டெக்கரேட் ஆயிருக்கு, அதனுடைய அந்த படுக்கை விரிப்பு எல்லாம் பார்த்து அது மேல உட்கார்ந்து இருக்கும் அந்த காமேஸ்வரர் அவருடைய ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கார் அவர் பார்க்கறதுக்குன்னு கண் முன்னாடி கொண்டு அதை அத்தனையும் சொல்லி இப்பேற்பட்டவர் சிறப்பு பெற்ற அழகான அந்த காமேஸ்வரரை நான் எப்பொழுதும் மனதில் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்பாளுடைய பெட்டர் ஹாஃப பத்தி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்மளுக்கு ஃபைனலா பார்க்க போறது அம்பாள். அம்பாள் அவருடைய இடது மடியில உட்கார்ந்துட்டு இருக்கா. சோ அவ எப்படி இருக்கா, அவளுடைய டிஸ்கிரிப்ஷன் அப்படியே நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல கேசாதிபத வர்ணனை நம்ம பார்த்திருக்கோம். அதுல இருக்கிற அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ் பிளஸ் இன்னும் கூட கொஞ்சம் நிறைய இருக்கும். அதெல்லாம் பார்த்து நம்ம இத்தனை நாள் காத்துட்டு இருந்த அந்த மொமெண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த அம்பாள் கால்ல விழுந்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு இது இருக்கு, நான் சொல்றேன். அந்த நேரத்துல சொன்னாதான் அது நல்லா. ஓகேவா? சோ நம்ம ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு 160வது ஸ்லோகம். தஸ்யாங்க புவி நிஷண்ணாம் தருண கதம்ப பிரசூன கிரணாபாம் சீதாம்சு கண்ட சூடாம் சீமந்த ன்யஸ்த சாந்திர சிந்தூராம். தஸ்யாங்க புவி நிஷண்ணாம் தருண கதம்ப பிரசூன கிரணாபாம் சீதாம்சு கண்ட சூடாம் சீமந்தன்யஸ்த சாந்திர சிந்தூராம் சாந்தர இல்ல சாந்திர சிந்தூராம். சொல்லுங்க. தஸ்யாங்க புவி நிஷண்ணாம் தருண கதம்ப பிரசூன கிரணாபாம் சீதாம்சு கண்ட சூடாம் சீமந்தன்யஸ்த சாந்திர சிந்தூராம். தஸ்யாங்க புவி நிஷண்ணாம் தருண கதம்ப பிரசூன கிரணாபாம் சீதாம்சு கண்ட சூடாம் சீமந்தன்யஸ்த சாந்திர சிந்தூராம். ஓகே, பியூட்டிஃபுல். சோ இங்கேருந்து நம்மளுக்கு காமேஸ்வரியுடைய டிஸ்கிரிப்ஷன் ஆரம்பிக்கிறது. அந்த காமேஸ்வரருடைய மடியில் வீற்றிருப்பவள், அவளை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, கதம்ப புஷ்பம் அவளுடைய ஃபேவரட்டான பூ. அந்த கதம்ப புஷ்ப காந்தியை மாணவி திருமேனியை உடையவள். அந்த புஷ்பத்துடைய இது எப்படி இருக்கும், அழகும் ஒளியும் அந்த மாதிரி ஒளி பொருந்திய மேனியை உடையவள். அது மாதிரி தலையில பிறை சந்திரனை தரித்து கொண்டிருப்பவள். வகுட்டுல அவ்வளோ அழகா நிறைய சிந்தூரம் குங்குமத்தை உடையவளாக காணப்படுகிறாள் அப்படின்னு. சோ தலையில பிறை சந்திரன், நல்ல வகுட்டுல அதிகமான குங்குமத்தை இட்டிருக்கா. கதம்ப புஷ்பம் மாதிரி காந்தியை திருமேனி பூரா கொண்டவளாக இருக்கிறாள். அடுத்தது மாமி, அந்த இது சொன்னீங்களே கதம்ப புஷ்பத்தின் அழகும், இன்னொன்னு எது? அழகு ஒளி. ஒளி ஒளி. ஓகேம்மா, தேங்க்யூ. ரெண்டுமே வரும். குங்கும லலாம பாஸ்வன் நிட்டிலாம் குட்டிலதர சில்லிகாயுகலாம் நாளீக துல்லிய நயனாம் நாசாஞ்சல நட்டித மௌக்திகாபரணாம். மீனாட்சி ராமசுவாமி மாமி. குங்குமலலாம பாஸ்வன் நிட்டிலாம். நிட்டிலாம் வரைக்கும் சொல்லணும்.
சோ அங்க கம்மா போட்டுக்கோங்க. குங்குமலலாம பாஸ்வன்னிட்டிலாம் குட்டிலதர சில்லிகாயுகளாம் குட்டிலதர சில்லிகாயுகலாம் நாளீகதுல்யநயனாம் நாளீகதுல்யநயனாம் நாசாஞ்சலநடிதமௌக்திகாபரணாம் சாஞ்சலநடிதமௌக்திகாபரணாம் குங்குமலலாம பாஸ்வன்னிட்டிலாம் குட்டிலதர சில்லிகாயுகலாம் நாளீகதுல்யநயனாம் நாசாஞ்சலமா நாசாஞ்சலநடிதமௌக்திகாபரணாம் குங்குமலலாம பாஸ்வன்னிட்டிலாம் குட்டிலதர சில்லிகாயுகலாம் நாளீகதுல்யநயனாம் நாசாஞ்சலநடிதமௌக்திகாபரணாம். ஓகே, பியூட்டிஃபுல். சோ போன இதுல பார்த்தோம் நிறைய சிந்தூரம் அதுல வகுட்டுல இட்டுன்னு இருக்கா, அவ்வளோ மங்களகரமா இருக்கு பாக்கறதுக்கே. இப்போ அவ நெத்தியில அவ்வளவு அழகான குங்கும பொட்டு, அந்த பொட்டுனால அந்த நெத்தியே அவ்வளவு அழகா பிரகாசிக்கக்கூடிய நெற்றியை உடையவளாக இருக்காள். அந்த குங்கும பொட்டினால அவ நெத்தியே பிரகாசமா இருக்கு. அப்புறம் பார்த்தோம்னா 2 அழகான வளைந்த புருவங்களை கொண்டவள் அப்படிங்கிறா. அப்புறம் அவளுடைய கண்கள் தாமரை புஷ்பம் மாதிரி இருக்கும், 2 கண்ணும் அவ்வளோ அழகான கண்களை உடையவள். அப்புறம் அவளுடைய நாசாபரணத்தை பத்தி சொல்றா, அதாவது மூக்கில் இருக்கும் அந்த புல்லாக்கு, முத்தாலான அந்த புல்லாக்கு அது தொங்கின்னு இருக்கு மூக்குல. அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அந்த ஒவ்வொரு ஃபீச்சரும் நம்மளுக்கு சொல்லும் பொழுதே அப்படியே யோசிச்சு பாருங்க. நெத்தியில பெரிய குங்கும பொட்டு அவ்வளோ பிரகாசமா இருக்கு, 2 பக்கமும் அவ்வளோ அழகான, நம்ம அப்படியே வரையலாம் கண்ணு முன்னாடி, அப்படியே மனசுலயே நம்ம வரைஞ்சுக்கலாம். அவ்வளோ அழகான வளைந்த புருவங்கள், தாமரை புஷ்பம் மாதிரி அவ்வளோ அழகான கண்கள். அப்புறம் அவ மூக்குல அழகா முத்து புல்லாக்க தொங்கின்னு இருக்கு. சொல்லும் பொழுதே நம்மளுக்கு அப்படியே அம்பாளை கிட்டக்க இருந்து பாக்குற மாதிரி இருக்கு. அடுத்தது அங்குரித்த மந்தஹாசாம். ஹாசம்னு இருக்கு, அது ஹாசாம்னு மாத்திக்கோங்க. அருணாதர, சோ அது மான இருக்கு, ஹாசாம்னு முடிச்சுட்டு அருணாதர காந்தி விஜித பிம்பாபாம் கஸ்தூரி மகரீயுத கபோல சங்கிராந்த கனக தாட்டங்காம். மீனாட்சி ஸ்ரீதரன் மாமி. அங்குரித மந்தஹாசாம். நமஸ்காரம் மேம். அங்குரித மந்தஹாசாம். அங்கு சொல்லக்கூடாது, அங்கு க. அங்குரித மந்தஹாசாம். அருணாதர காந்தி விஜித பிம்பாபாம். அருணாதர காந்தி விஜித பிம்பாபாம். கஸ்தூரி மகரீயுத கஸ்தூரி மகரீயுத கபோல சங்கிராந்த கனக தாட்டங்காம். கபோல சங்கிராந்த கனக தாட்டங்காம். அங்குரித மந்தஹாசாம். அருணாதர காந்தி விஜித பிம்பாபாம். கஸ்தூரி மகரீயுத கபோல சங்கிராந்த கனக தாட்டங்காம். அங்குரித மந்தஹாசாம். அருணாதர காந்தி விஜித பிம்பாபாம். கஸ்தூரி மகரீயுத கபோல சங்கிராந்த கனக தாட்டங்காம். ஓகே, பியூட்டிஃபுல். சோ இப்போ அவளுடைய அடுத்த ஃபீச்சர், மூக்குக்கு கீழே அந்த வாய் கோவை பழம் மாறி, கோவை பழத்தையே பழிக்கும்படியான சிவந்த உதடை உடையவளாக இருக்கா. அப்புறம் அதில் அழகான மந்தஹாசத்தை உடையவளாக இருக்கா. மந்தஹாசம்னா புன்சிரிப்பு, அவ்வளவு அழகான புன்சிரிப்பு.
அப்புறம் அந்த முகமே, அந்த பொட்டு, அந்த கஸ்தூரி பொட்டோடைய பிரகாசத்துல முகமே அவ்வளவு பளபளபளன்னு இருக்கு. காதுல தங்க காதோலைகளை அணிந்திருக்காள், தங்க தாடங்கத்தை அணிந்திருக்கிறாள். அது அந்த ஹேம கலர், அதாவது ஹேமங்கிறத தங்க நிறம், கன்னத்திலையும் பட்டு கஸ்தூரி மஞ்சள் பூசின மாதிரி இருக்கான் கண்ணம். அவ்வளோ அழகா பளபளன்னு அந்த மஞ்சள் கலர்ல அவ முகமே அவ்வளவு அழகா இருக்கு. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்றான். சோ கோவை பழத்தையும் மிஞ்சும் அளவுக்கு சிவப்பு உதடு, அதில் அழகான மந்தகாசம், அப்புறம் காதுல தங்க தாடங்கம், அதோடைய ரிஃப்ளெக்ஷன் கன்னத்துல பட்டு அப்படியே அந்த கஸ்தூரி கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட், கற்பூர சாந்திர வீட்டி கபலித வதனாரவிந்த கமனீயாம் கம்பு சகோதர கண்ட பிரலம்ப மானாச்ச மௌக்திக கலாபாம். அந்த மேம் சொல்லுங்க. கற்பூர சாந்திர வீட்டி கற்பூர சாந்திர வீட்டி கபலித வதனாரவிந்த கமனீயாம் கபலித வதனாரவிந்த கமனீயாம் கம்பு சகோதர கண்ட கம்பு சகோதர கண்ட பிரலம்பமானாச்ச மௌக்திக கலாபாம். பிரலம்பமானாச்ச மௌக்திக கலாபாம். கற்பூர சாந்திர வீட்டி கபலித வதனாரவிந்த கமனீயாம் கம்பு சகோதர கண்ட பிரலம்பமானாச்ச மௌக்திக கலாபாம். கற்பூர சாந்திர வீட்டி கபலித வதனாரவிந்த கமனீயாம் கம்பு சகோதர கண்ட பிரலம்பமானாச்ச மௌக்திக கலாபாம். ஓகே. சோ வாயில தாம்பூலம் தரிச்சுட்டு இருக்காளாம். அதாவது கற்பூரம் எல்லாம் கலந்து அந்த வாசனை பொருட்கள் எல்லாம், அது நம்மளுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்லுவா, ஜாதி பத்திரி கற்பூரம், அந்த இது எல்லாமே போட்டு அந்த ஒரு தாம்பூலத்தை வாயில தரிச்சுட்டு இருக்கா. சோ அதனால வாயே செக்கச்செவந்து காணப்படுறது. இதனால அந்த சிவப்பு அவ்வளவு ஜாஸ்தியா இருக்கா. அவளுடைய இயல்பாவே அவளுடைய செம்மை நிற மேனி இல்லையா, அந்த கலரை இன்னும் மிஞ்சற அளவுக்கு இந்த தாம்பூலத்தோட சிவப்பு இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. வாசனையும் சிவப்புமாக தாம்பூலம் தரித்து காணப்படுகிறது. அதனால அவ முகத்தின் சிவப்போட இந்த தாம்பூல சிவப்பு இன்னும் ஒரு படி ஜாஸ்தியாவே இருக்கு அப்படிங்கிற. அதுக்கப்புறம் கழுத்து தங்கு மாறி அவ்வளவு அழகான கழுத்தை கொண்டவள், அதில் அவ்வளவு ஒளி பொருந்திய முத்தாலான ஹாரத்தை பூண்டவளாக இருக்கா. கழுத்துல முத்து ஹாரம் தொங்குறது, அப்பேற்பட்ட ஒளி பொருந்திய முத்துஹாரம் அந்த சங்கு போன்ற கழுத்தில். இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸும் சொல்றான். தாம்பூலம் தரித்த வாய், அதனால அவளுடைய அந்த ஏற்கனவே சிவந்த முகத்தோட இன்னும் சிவப்பா இருக்கா இந்த தாம்பூல சிவப்பு. அதுக்கப்புறம் சங்கு போன்ற கழுத்து, அதில் அழகான முத்துஹாரம். அடுத்தது அங்குரித்த இல்லையே, அதெல்லாம் முடிச்சிட்டோம். கல்ஹார தாம கோமல புஜ யுகல ஸ்புரித ரத்ன கேயூராம் கர பத்ம மூல விலசத்து காஞ்சன மய கட்டக வலய சந்தோகாம். மைதிலி மாமி. கல்ஹாரதாம கோமள கல்ஹாரதாம கோமள ಭುಜಯುಗಳ ಸ್ಫುರಿತ ರತ್ನ ಕೇಯೂರಾಂ ಭುಜಯುಗಲ ಸ್ಫುರಿತ ರತ್ನ ಕೇಯೂರಾಂ ಕರ ಪದ್ಮ ಮೂಲ ವಿಲಸತ್ ಕರ ಪದ್ಮ ಮೂಲ ವಿಲಸತ್ ಕಾಂಚನಮಯ ಕಟಕ ವಲಯ ಸಂದೋಹಾಂ
काञ्चनमय कटकवलय सन्दोहाम् ம். कल्हारधाम कोमल भुजयुगल स्फुरितरत्नकेयूराम् करपद्ममूल विलसत् काञ्चनमय कटकवलय सन्दोहाम् कल्हारधाम कोमल भुजयुगल स्फुरितरत्नकेयूराम् करपद्ममूल विलसत् काञ्चनमय கடகவலய சந்தோகாம். ஓகே. சோ இப்போ அவளுடைய கைகள் அவ்வளவு அழகா இருக்கான். தாமரத்தண்டு மாதிரி அந்த தோள்கள் அவ்வளவு அழகா இருக்கு. அதுல அந்த புஜங்கள்ல ரத்தினமயமான கேயூரம்ங்கிறது தோல் வளைன்னு சொல்லுவா. இங்க அந்த வங்கின்னு சொல்றோம் இல்லையா, அத போட்டுன்னு இருக்கா அம்பாள். அதுக்கப்புறம் கைகளில் அங்க மணிக்கட்டுல பார்த்தோம்னா அவ்வளவு அழகான தங்க வளையல்களும் காப்புகளையும் பூண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவளுடைய தோள்வளை, கை வளையல்கள், காப்புகள், கை அவ்வளவு அழகா தாமரத்தண்டு மாதிரி இருக்கு அவளுடைய புஜங்கள். அடுத்தது அவ கையில என்னென்ன வச்சுன்னு இருக்கா? பாணி சதுஷ்டய விலசத்து பாஷாங்குஷ குன்ற சாப புஷ்பாஸ்திராம் கூலங்கஷ குச்ச சிகராம் குங்கும கர்த மித ரத்ன கூர்பாசாம். நாகலட்சுமி மாமி. பாணி சதுஷ்டய விலசத் पाणि चतुष्टय विलसत् पाशाङ्कुश पुण्ड्र चाप पुष्पास्त्राम् पाशाङ्कुश पुण्ड चाप्र पुष्पास्त्राम् சாப்ரெல்லாம் இல்ல, புண்ட்ர சாப்ப புஷ்பாஸ்திராம். ओ सारी मैम पाशाङ्कुश पुण्ड्र चाप पुष्पास्त्राम् கூலங்கஷ குச்ச சிகராம் कूलङ्गशकुचशिखराम् குங்கும கர்தமித ரத்ன கூர்பாசாம். कुङ्कुमकर्दमितरत्न कूर्पासाम् पाणिचतुष्टय विलसत् पाशाङ्कुशपुण्ड्रचाप पुष्पास्त्राम् कूलङ्गशकुच शिखराम् कुङ्कुमकर्दमितरत्नकूर्पासाम् पाणिचतुष्टय विलसत् पाशाङ्कुशपुण्ड्रचाप पुष्पास्त्राम् कूलङ्कशकुचशिखराम् कुङ्कुमकर्दमितरत्नकूर्पासाम्. ஓகே, பியூட்டிஃபுல். சோ Thank you, இது ma'am. நம்ம தெரியும் ஏற்கனவே அம்பாளுடைய கைகள்ல இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள். பாசம், அங்குஷம், அப்புறம் கரும்பு வில், மலர்பானங்கள். இத 4 கைகள்ல உடையவளாக இருக்கா. அதுக்கப்புறம் அவளுடைய மார்பு அவ்வளவு உயர்ந்த மார்புகளை உடையவள். அதுல குங்குமப்பூ சாந்து பூசி ரத்தனமயமான ரவிக்கையை உடையவளாக இருக்காள் அப்படின்னு சொல்லி அம்பாள சொல்றாள். அடுத்தது அவளுடைய இடை பத்தி சொல்றா. அவ்வளவு ரொம்ப மெல்லிய இடையோட இருக்கக்கூடியவள். அனுதாயாதவலக்னாம் அம்புத, அங்க பிரிச்சுக்கோங்க, வலக்னாம் கிட்ட இம்ம போட்டுட்டு அம்புத शोभासनाभि रोमलताम् माणिक्य खचित कांची मरीचिका क्रांत मांसल नितंबाम्. நர்மதா மேம். अनुदायादवलग्नाम् अनुदायादवलग्नाम् अम्बुदशोभासनाभिरोमलताम् अम्बुदशोभासनाभिरोमलताम् माणिक्यखचितकाञ्ची माणिक्यखचितकाञ्ची
मरीचिकाक्रान्त मांसलनितम्बाम् मरीचिकाक्रान्त मांसलनितम्बाम् अनुदायादवलग्नाम् अम्बुदशोभासनाभिरोमलताम् माणिक्यखचितकाञ्ची मरीचिकाक्रान्त मांसलनितम्बाम् अनुदायादवलग्नाम् अम्बुदशोभासनाभिरोमलताम् माणिक्यखचितकाञ्ची मरीचिकाक्रान्त मांसलनितम्बाम्. ஓகே, பியூட்டிஃபுல். சோ இங்க அவளுடைய இடையை பத்தி சொல்றா. அதாவது கண்ணுக்கு புலப்படாத அணுதாயாதவ லக்னம், அதுதான் சொல்றா. ரொம்ப அணுவிலும் சிறியது பாப்பாரு. அவ்வளோ சிறிய இடை, கண்ணுக்கே புலப்படாத அளவுக்கு சிறிய இடையை உடையவள். அதுக்கப்புறம் அவளுடைய நாபியிலேந்து அந்த ரோம வரிசை இருக்கு இல்லையா, அது கருமேகம் மாதிரி அவ்வளவு கரிய பிரகாசிக்கும் ரோம கொடியை உடையவள். இது நம்மளுக்கு இதுலயும் வரும். லட்சிய ரோமல தாதார தாசம் உன்னேய மத்தியமா, நம்ம இதுலயும் லலிதா சஹஸ்ரநாமத்திலயும் இது வரும். அதுக்கப்புறம் அவளுடைய அந்த நிதம்பம், அதாவது இடுப்பு பகுதியை பத்தி சொல்றா. அந்த மாணிக்கத்தால் ஆன ஒட்டியானம், அந்த ஒட்டியான ஒளி பரவும் அவ்வளவு பருத்த இடுப்பை உடையவள் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள இது பண்றா. சோ அவளுடைய இடையை பத்தி சொல்றா. அப்புறம் நாபியிலேந்து அந்த ரோம வரிசை அத பத்தி சொல்றா. அதுக்கப்புறம் அவளுடைய இடுப்பு, அந்த ஒட்டியான ஒளியால் பிரகாசிக்கும் அந்த இடுப்பு பிரதேசத்தை உடையவள் அப்படின்னு சொல்ற. அடுத்தது அவளுடைய அழகான அந்த கால்களும் திருவடிகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். கரபோரு காண்ட யுகலாம் ஜங்காஜித காம சைத்ர தூணீராம் பிரபத பரிபூத கூர்மாம் பல்லவசச்சாய பதயுக மனோஞாம். நித்யா விஜய் மேம். கரபோரு காண்டயுகலாம் ஜங்காஜித காமஜைத்ர தூணீராம் பிரபத பரிபூத கூர்மாம் பல்லவசச்சாய பதயுக மனோஞாம். கரபோரு காண்டயுகலாம் ஜங்காஜித காம ஜைத்ர தூணீராம் பிரபத பரிபூத கூர்மாம் பல்லவசச்சாய பதயுக மனோஞாம். கரபோரு காண்டயுகலாம் ஜங்காஜித காம ஜைத்ர தூணீராம் பிரபத பரிபூத கூர்மாம் பல்லவசச்சாய பதயுக மனோஞாம். பியூட்டிஃபுல். நன்றி. ஓகேவா? சோ அவளுடைய அந்த கால்களுடைய அழக சொல்றா. அதாவது யானையுடைய துதிக்கை மாதிரி அவ்வளவு மிருதுவான அந்த தொடையை உடையவள். அதுக்கப்புறம் அவளுடைய முழங்கால பத்தி சொல்றா. மன்மதனோட அம்புரா தூணியவே ஜெயிக்க கூடிய அளவுக்கு அழகான முழங்கால்களை உடையவள். அம்புரா தூணிங்கிறது என்ன? அந்த மன்மதனோட அம்பெல்லாம் அந்த வைக்கிற அந்த இது கேஸ் இருக்கு இல்லையா, மன்மதனுடைய, நான் இது சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அந்த அவருடைய எல்லா அந்த பிலாங்கிங்ஸ் அவரே அழகுக்கு ஒப்பிட்டு சொல்லுவா. சோ அவருடைய அந்த அம்புரா தூணி, அந்த அம்புகளை வைக்கும் அந்த கேஸ் இருக்கு இல்லையா, அதையும் மிஞ்சும் அளவுக்கு அழகான முழங்கால்களை கொண்டவள். அப்புறம் அவளுடைய புறங்கால பத்தி சொல்றா. ஆமை முதுகையே பழிக்கும் அளவுக்கு அழகான புறங்கால்களை கொண்டவள் சொல்லிட்டு கடைசியா அவளுடைய பாதம்,
துளிர் மாறி சிவந்த திருவடியை கொண்டவள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தலையில சிரசுல ஆரம்பிச்சு பாதம் வரைக்கும் அவளை அவ்வளோ அழகா நம்மளே அப்படியே வரையற மாதிரி ஒரு ஃபீச்சரும் டிஸ்கிரைப் பண்ணிருக்க. அவ்வளோ அழகா இருக்கா அந்த அம்பாள், அழகிய திருவடிகளை கொண்டவள். யானையுடைய துதிக்கை மாறி மிருதுவான துடைகளை கொண்டவள். மன்மதனுடைய அம்புரா தூணியவே பழிக்கும்படியான முழங்கால்களை கொண்டவள். ஆமை முதுகையே பழிக்கும் அளவுக்கு அழகான புறங்கால்களை கொண்டவள். தளிர் போன்ற சிவந்த திருவடிகளை கொண்டவள். நெக்ஸ்ட் போலாம். கமல பவதனாமா கமல அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்னமோ வளர்றேன். கமலபவ கஞ்சலோச்சன கிரீட ரத்னாம்சு ரஞ்சித பதாப்ஜாம் உன்மஸ்த காணுகம்பாம் உத்தரலாபாங்க. 3 இருக்கு இல்லையா, கம்பாம்னு பண்ணிடுங்க. அத உத்தரலாபாங்க போஷிதானங்காம். நித்யா சுரேஷ் மேம். கமலபவ கஞ்சலோச்சன கமலபவ கஞ்சலோச்சன கிரீட ரத்னாம்சு ரஞ்சித பதாப்ஜாம் கிரீட ரத்னாம்சு ரஞ்சித பதாப்ஜாம் உன்மஸ்தகானுகம்பாம் உன்மஸ்தகானுகம்பாம் உத்தரலாபாங்க போஷிதானங்காம் உத்தரலாபாங்க போஷிதானங்காம். கமலபவ கஞ்சலோச்சன கிரீட ரத்னாம்சு ரஞ்சித பதாப்ஜாம் உன்மஸ்தகானுகம்பாம் உத்தரலாபாங்க போஷிதானங்காம். கமலபவ கஞ்சலோச்சன கிரீட ரத்னாம்சு ரஞ்சித பதாப்ஜாம் உன்மஸ்தகானுகம்பாம் உத்தரலாபாங்க போஷிதானங்காம். ஓகே, சோ அவளுடைய தாமரை திருவடிகள் அத பத்தி சொல்றா. பிரம்மா விஷ்ணு அவள்லாம் வணங்கும் பொழுது அந்த அவளுடைய கிரீடத்தோட ஒளியால இன்னும் சிவந்து காணப்படுகின்ற திருவடிகளை கொண்டவள் அப்படின்னு சொல்றா. அப்பேற்பட்ட அளவில்லாத கருணையை உடையவளாக இருக்கா. அவளுடைய அந்த கட்டாட்சத்தால் மன்மதனை உயிர்ப்பித்தவளாக இருக்கக்கூடிய இன்னும் போயின்றிருக்கு. இந்த 3 இதுவும் சொல்றா. அதாவது பிரம்மா விஷ்ணுடைய ரத்ன கிரீடத்தால அந்த ஒளியால இன்னும் சிவந்து காணப்படும் பாதாரவிந்தங்களை கொண்டவள். இன்னொன்னு கருணை, எல்லையற்ற கருணை உடையவள். அப்புறம் அந்த சஞ்சலம் மிக்க கட்டாட்சத்தால் மன்மதனை உயிர்ப்பித்தவள். அடுத்த ஸ்லோகம் யாருக்காவது ரெகக்னைஸ் பண்றீங்களா? தியானம் ஸ்லோகம். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். ஆதிம ரசாவலம்பாம் அனிதம் பிரதமோக்தி வல்லரி கலிகாம் ஆப்ரம்ஹத் கீட ஜனனீம் அந்தః கலயாமி சுந்தரி மணிஷம். பிரேமா சேது மேம். மாமி மீனு என்ன விட்டுட்ட? மாமி மீனு என்ன விட்டுட்டியே? இல்ல மாமி, நீங்க பின்னாடி என்ன பேர் போட்டிருக்கேன்? ராஜா போட்டா சாரி எங்களுக்கு சாரி தெரியும். சாரி 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 சாரி. சரி சொல்லுங்க பத்மினி மாமி, நீங்க சொல்லுங்க. வாங்க, நீங்களே சொல்லுங்க. ஓகே மேம். ஓகே மேம். ஆதிமரசாவலம்பாம் அனிதம் பிரதமோக்தி வல்லரி கலிகாம்
ब्रह्मकीटजननीम् अन्तः कलयामि सुन्दरीमनिशम् आदिमरसावलम्बाम् अनिदं प्रथमोक्तिवल्लरी कलिकाम् ब्रह्मकीटजननीम् अन्तः कलयामि सुन्दरीमनिशम्. ஓகே, பியூட்டிஃபுல். சோ இது Thank you, ma'am. தியான ஸ்லோகத்துல முதல்ல வரக்கூடிய அவளோயோ எனக்கு அப்படியே உடம்பு நடுங்கிறது சொல்லும் போது. முதல் ரசம், அதாவது நவரசத்துல முதல் ரசமான ஸ்ருங்காரம், அந்த ரசத்திற்கு சொந்தமானவள். அது மாதிரி வேதம், வேதம்ங்கிற அந்த பூங்கொத்தின் அரும்பு, முதல்ல அந்த பூங்கொத்து வரத்துக்கு முன்னாடி முதல்ல என்ன அரும்பு இருக்கும் இல்லையா, மொட்டு. சோ அந்த மொட்டாக திகழ்பவள். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இது லலிதா சஹஸ்ரநாமத்துல ஆப்ரம்ம கீட்ட ஜனனி அப்படின்னா பிரம்மாலேந்து கீட்டனா புழு, புழு வரைக்கும் அனைவருக்கும் தாயாக திகழ்பவள். எப்பொழுதும் யௌவனத்தோடு இருக்கும் அந்த பரதேவதை, அந்த மாதா, அந்த லலிதா, அந்த காமேஸ்வரி, அந்த திரிபுர சுந்தரியை என் மனதிற்குள்ளே நமஸ்காரம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பாளை இங்கே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து அவளுடைய அத்தனை தலையிலேந்து கால் வரைக்கும் இந்த ஒரு தருணத்துக்காக தான் இந்த ஸ்லோகம் நம்ம ஆரம்பிச்சோம் பாருங்க. பிள்ளையாருடைய ஆசீர்வாதத்தோட அவளை போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்ச இந்த ஜேர்னி இன்னைக்கு அவளுடைய அந்த முழு உருவம், அந்த அழகு, அந்த கருணை பார்வை, அந்த பாதம், அதுல பார்த்து அவளை அப்படியே நம்ம அந்த கேசாதி பாதம் அவளை வர்ணிச்சு அவளுக்கு நமஸ்காரம் பண்றோம். இந்த இடத்துல தாயே அப்படின்னு சொல்லி அவளுக்கு பிரம்மாலேந்து புழு வரைக்கும் அனைவருக்கும் தாயாக திகழ்வும் அந்த காமேஸ்வரிக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். என் மனசுக்குள்ளேயே வச்சு அவளை நான் வந்தனம் செய்கிறேன். சோ இனிமே அவ பர்மனண்டா நம்ம மனசுல எப்பொழுதும் அந்த உருவம் மனசுல குடி இருக்கணும் அப்படின்னும் நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். இந்த நேரம் நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோம், இவ்வளவு கோட்டையை தாண்டி அந்த கிரகத்துக்குள்ள வந்து அந்த ஸ்ரீ சக்கரத்துல அத்தனை ஆவரணத்துல இருக்கிற அத்தனை சக்திகளையும் நம்ம வேண்டிண்டு, பஞ்ச பிரம்ம மூர்த்திகளை வேண்டிண்டு, காமேஸ்வரரையும் வேண்டின்ட்டு கடைசியில அவ கால்ல வந்து விழறோம், நமஸ்காரம் பண்றோம். இந்த இத்தனை ஜேர்னில நம்ம பார்த்த அத்தனை சக்திகளும் என் மனசுல எப்பொழுதும் குடியிருக்கணும், எல்லா நல்லதும் பண்ணணும் அப்படின்னு மனசுல வேண்டிக்கணும். அடுத்தது மாமி, அந்த ஸ்ருங்கார ரசம் சொன்னீங்களே, அது ஒரு வாட்டி சொல்றீங்களா? நவரசத்தின் முதல் ரசம், நவரசத்தின் முதல் ரசமான ஸ்ருங்கார ரசத்துக்கு பாத்திரமானவள். அந்த ஸ்ருங்கார ரசத்தின் முழு இதையும் அவளுடைய அந்த ஃபீச்சர்ஸ்ல காணலாம். அப்புறம் வேதம் என்ற பூங்கொத்திற்கு மொட்டாக அரும்பாக இருப்பவள். அரும்பா இருந்ததானே பூ பூக்கும். வேதம் வந்து பூனா வேதத்துக்கும் முதன்மையானவள்ங்கிறா. அதான் மொட்டாக திகழ்பவள். லாஸ்ட் ஒண்ணு சொன்னீங்கல்ல மேம், எப்பொழுதும் எவ்வனமாக புழு வரைக்கும் தாயாக இருப்பவள். ஆமா, அப்புறம் அப்பேற்பட்ட அந்த சுந்தரியை நான் எப்பொழுதும் என் மனதில் வைத்து நமஸ்காரம் பண்றேன். ஓகே மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம், தேங்க்ஸ். எப்பொழுதும் யௌவனத்தோடு இருக்கும் அந்த பரதேவதையை அப்படின்னு சொன்னேன். மாமி, லலிதாம்பால காட்டிட்டீங்க. ஆமா, பாத்துட்டோம். இன்னைக்கு எல்லாருக்கும் அவ நம்மளுக்கு தரிசனம் கொடுத்துட்டா. வெள்ளிக்கிழமை அதுவுமா. ஆமா. கஸ்து க்ஷிதௌ பட்டியான் வஸ்து ஸ்தோத்தும் சிவாங்க வாஸ்தவ்யம் அஸ்து சிரந்தன சுக்ருதைஹி பிரஸ்துத காம்யாய தன் மம புரஸ்தாத். ராஜி மாமி,
कस्तुक्षितौ पटीयान् कस्तुक्षितौ पटीयान् वस्तु स्तोतुं शिवाङ्कवास्तव्यम् वस्तु स्तोतुं शिवाङ्गवास्तव्यम् अस्तु चिरन्तन सुकृतैः अस्तु चिरन्तन सुकृतैः प्रस्तुत काम्याय तन्मम पुरस्तात् प्रस्तुतकाम्याय तन्मम प्रस्तुतकाम्याय तन्मम पुरस्तात् कस्तुक्षितौ पटीयान् वस्तु स्तोतुं शिवाङ्गवास्तव्यम् अस्तु चिरन्तन सुकृतैः प्रस्तुतकाम्याय तन्मम पुरस्तात् कस्तुक्षितौ पटीयान् वस्तु स्तोतुं शिवाङ्गवास्तव्यम् अस्तु चिरन्तन सुकृतैः प्रस्तुतकाम्याय तन्मम पुरस्तात्. ஓகே, சோ இப்போதான் நம்மளுக்கு இந்த இது ஆரம்பிக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, இத்தனை நேரம் அவளுடைய அந்த ஃபீச்சர்ஸ், அவளை ஒரு அழகிய யவனத்தோடு விளங்கும் ஒரு தேவதையா நம்ம கண்ண முன்னாடி உருவத்தோட தெரிஞ்சவோ, இனிமே நம்மளுக்கு பார்த்தோம்னா ஒரு பரம்பொருள், ஒரு வஸ்துவாதான் நம்ம அவளை இனிமே அவள் அப்படிங்காம அது அப்படின்னு. நீங்க அந்த இதுல பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இது சொன்ன உடனே ஞாபகம் வருது ரமண மகரிஷி. அவர் யாரையுமே அவன் அவள் அவர் அதெல்லாம் கிடையாது, அது இதுன்னு தான் சொல்லுவா. எல்லாமே பரம்பொருள், ஒரு பொருள், ஒரு வஸ்து தான். ஓகேவா? சோ இங்கேயும் நம்ம இப்போ ஃபுல்லா அவளை பார்த்து அந்த உருவத்தை மனசுல ஏத்தின உடனே இந்த ஸ்லோகத்தில இருந்து அவளை ஒரு பரம்பொருளாவே தான் நம்ம பார்க்கிறோம், வேண்டிக்கிறோம். சோ இங்க என்ன சொல்றா அப்படின்னா, அந்த சிவனோட மடியில வசிக்கும் இந்த பரவஸ்துவை இந்த உலகத்துல யாராலதான் ஃபுல்லா ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? இவளை துதிக்கிறதுக்கு இவ்வளவு சொல்லியிருக்காரு நம்மளுக்கு. ஆனா அவர் சொல்றாரு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அவளை துதிக்கணுங்கிறதுக்கு யாராலையுமே முடியாது. அப்பேற்பட்ட குணங்களும் அப்பேற்பட்ட சிறப்புகளும் அப்பேற்பட்ட அழகும் பொருந்தியவள் அவள். நான் சொன்னதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்றார். அவளை துதிக்க வல்லவர் யார்தான் இருக்கா இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா ஒண்ணு சொல்றார். எவ்வளவோ காலமா நான் சேமிச்சு வச்ச புண்ணியத்தால அந்த பரவஸ்து என் கண் முன்னே இப்பொழுது தோன்றட்டும், என்னுடைய அபிலாஷைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய என் முன்னே வரட்டும், நான் பண்ணின எத்தனையோ ஜென்ம புண்ணியத்தை எல்லாத்தையும் சேர்த்து இப்போ அவ என் கண் முன்னாடி தோன்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரவஸ்துவை அவர் வேண்டிக்கிறார். சோ அவளுடைய சிறப்பை சொல்லிட்டு அவளை ஸ்தோத்திரம் பண்ண யார்தான் இந்த உலகத்துல வல்லவர் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இத்தனை காலம் சேர்த்து வச்ச புண்ணியத்தின் பலனாக அவள் இப்பொழுது என் கண் முன்னே தோன்றட்டும் அப்படின்னு அவர் வேண்டிக்கிறார். பிரபு சம்மிதோக்தி கம்யே பரமசிவோத்சங்க துங்க பர்யங்கம் தேஜஹ் ஹெச் கிஞ்சன திவ்யம் புரதோ மே பவது புண்ர கோதண்டம். ராணி மாமி. பிரபு சம்மிதோக்தி கம்யே பிரபு சம்மிதோக்தி கம்யே பரமசிவோத்சங்க துங்க பர்யங்கம் பரமசிவோத்சங்க துங்க பர்யங்கம் தேஜः கிஞ்சன திவ்யம் தேஜः கிஞ்சன திவ்யம் புரதோ மே பவது புண்ட்ரகோதண்டம் புரதோ மே பவது புண்ட்ரகோதண்டம்
பிரபு சம்மிதோக்திகம்யே பரசிவோத்சங்க துங்க பர்யங்கம் தேஜ கிஞ்சன திவ்யம் புரதோ மே பவது புண்ட கோதண்டம் பிரபு சம்மிதோக்திகம்யே பரமசிவோத்சங்க துங்க பர்யங்கம் தேஜ கிஞ்சன திவ்யம் புரதோ மே பவது புண்ட கோதண்டம். ஓகே, சோ இனிமே அவ ஒரு வஸ்துவா பாக்குறோம், ஒரு ஒளி, தெய்வ ஒளியாதான் அவளை நம்ம இப்ப பாக்குறோம். திவ்ய ஒரு தேஜஸா நம்ம அவளை பாக்குறோம். இனிமே அவளுக்கு அந்த இது கிடையாது, சூக்ஷ்மம் உருவம்னு சொல்லுவாங்க, ஸ்தூல உருவத்தோடைய அந்த அழகெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ சூக்ஷ்மமா அந்த ஒரு ஒளிய மட்டும்தான் நம்ம இப்போ கண்ணால பாக்குறோம். அந்த ஒளிதான், அந்த பரம்பொருள் தான் நம்ம அந்த அம்பாள்னு நம்ம தெரிஞ்சுடுத்து. அவளை பத்தி சொல்றா இன்னும், அதாவது வேதத்தினால் மட்டும் அறியத்தக்கவள், அப்புறம் அந்த பரமசிவனுடைய அந்த மடியையே ஆசனமாக கொண்டவள், அப்புறம் கரும்புவில் கையில் ஏந்திய அந்த திவ்ய தேஜஸானது என் முன் தோன்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பாளுடைய ஒரு சில ஃபீச்சர்ஸ மட்டும் சொல்றார். வேதத்தினால் அறியத்தக்கவள், அப்புறம் பரமசிவனின் மடியையே ஆசனமாக கொண்டவள், கையில் கரும்பு வில்லை ஏந்திய அந்த தெய்வ ஒளி என் கண் முன்னே தோன்றட்டும். அடுத்தது மதுரிம பரித ஷராசம் மகரந்த ஸ்பந்தி மார்கணோதாரம் கைரவிணி விட சூடம் கைவல்யாயாஸ்து கிஞ்சன மகோ நஹ. ராதா சுவாமிநாதன் மம்மி. மதுரிம பரித ஷராசம் மதுரிம பரித சராசம் மகரந்த ஸ்பந்தி மார்கணோதாரம் கைரவிணி விடச்சூடம் கைவல்யாயாஸ்து கிஞ்சன மகோ நஹ. மதுரிம பரித சராசம் மகரந்த ஸ்பந்தி மார்கணோதாரம் கைரவிணி விடச்சூடம் கைவல்யாயாஸ்து கிஞ்சன மகோ நஹ. மதுரிம பரித சராசம் மகரந்த ஸ்பந்தி மார்கணோதாரம் கைரவிணி விடச்சூடம் கைவல்யாயாஸ்து கிஞ்சன மகோ நஹ. பியூட்டிஃபுல். சோ இப்போ அவ கையில ஏந்தின்னு இருக்கிறது கரும்ப வில்லு இல்லையா? சோ கையில் அந்த இனிமையான வில்லை உடையவள் கிடையாது, இனிமே உடையது. ஏன்னா அவ ஒரு வஸ்துவா தான் நம்ம இங்கேருந்து பாக்குறோம். சோ கையில் அந்த இனிமையான வில்லை உடையது, அப்புறம் அந்த அம்புகள் புஷ்பபானங்கள் தேன் சொட்டுகிற அம்புகளை உடையது, சிரசில் சந்திரனை சூடியதான அந்த தேஜஸ், அந்த பேர் ஒளி எனக்கு முக்தியை தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வஸ்துவை நம்ம வேண்டிக்கிறோம். இனிமையான வில்லு, தேன் சொட்டுகிற அம்புகள், தலையில் சந்திரனை சூடிய அந்த பேரொளி எனக்கு முக்தியை தரட்டும். அடுத்தது அக்ஷுத்ர மிக்ஷு சாபம்
பரோக்ஷ மவலக்ன சீமணி த்ரியக்ஷம் க்ஷபயது மே க்ஷேமேதரம் உக்ஷரத பிரேம பக்ஷ்மலம் தேஜஹ. எத்தனை இக்கு பாருங்க. ராஜேஸ்வரி பிரபாகர் மேம். அக்ஷுத்ரமிக்ஷு சாபம் அக்ஷுத்ரமிக்ஷு சாபம் பரோக்ஷமவலக்ன சீமணி த்ரியக்ஷம் பரோக்ஷமவலக்ன சீமணி த்ரயக்ஷம் க்ஷபயது மே க்ஷேமேதரம் க்ஷபயது மே க்ஷேமேதரம் உக்ஷரத பிரேம பக்ஷ்மலம் தேஜஹ உக்ஷரத பிரேம பக்ஷ்மலம் தேஜஹ. அக்ஷுத்ரமிக்ஷு சாபம் பரோக்ஷமவலக்ன சீமணி த்ரயக்ஷம் க்ஷபயது மே க்ஷேமேதரம் உக்ஷரத பிரேம பக்ஷ்மலம் தேஜஹ. அக்ஷுத்ரமிக்ஷு சாபம் பரோக்ஷமவலக்ன சீமணி த்ரயக்ஷம் க்ஷபயது மே க்ஷேமேதரம் உக்ஷரத பிரேம பக்ஷ்மலம் தேஜஹ. ஓகே, பியூட்டிஃபுல். சோ அவ்வளவு கரும்பு வில்லை கையில் கொண்டது. அதுக்கப்புறம் கண்ணுக்கு புலப்படாத நுண்ணிய இடையை உடையது, முட்கண்கள் உள்ளது. இவளுக்கும் தான் 3 கண்ணு இல்லையா? சோ முக்கண்கள் உள்ளது. அதுக்கப்புறம் காளை வாகனம் கொண்டவரின் அன்புக்குரியதான அந்த பேர் ஒளி எனக்கு தீமையானவைகளை எல்லாவற்றையும் அழிக்கட்டும். எனக்கு எது எது நல்லது இல்லையோ அத்தனையும் அந்த ஒளி அழிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறார். கரும்பு வில்லை உடையது, நுண்ணிய இடையை உள்ளது, அப்புறம் முக்கண்களை உடையது, அப்புறம் காளை வாகனத்தை உடையவரின் அன்புக்குரியது ஆன அந்த பேர் ஒளி என்னுடைய எல்லா அக்ஷேமத்தையும் போக்கட்டும். அதாவது நல்லது இல்லாததை எல்லாத்தையும் அழிக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். மேம் இல்ல சீமணியா சீமணியா மேம்? சீமணி. தேங்க்யூ. ஓகே, இதோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம். அடுத்த கிளாஸ்ல இன்னும் அவள்கிட்ட என்னென்ன வேண்டிக்கலான்னு இது பார்த்துட்டு, இதுலயே நம்மளுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு, லலிதா கவச்சம் அப்படின்னு. கவச்சம்னாலே நம்மளுக்கு தெரியும் ப்ரொடெக்ஷன். அது எந்த ஸ்லோகத்துல இருந்து எந்த ஸ்லோகம்னு நான் அப்புறம் சொல்றேன். அதை மார்க் பண்ணி அதை நீங்க தனியாவே லலிதா கவச்சம் நம்ம டெய்லி படிக்கலாம். இந்த ஃபுல்லத்தையும் நம்ம படிக்க முடியாது. அந்த ஒரு 10 ஸ்லோகம் மாதிரி வரும். எந்த நம்பர்ல இருந்து எந்த நம்பர் நான் சொல்றேன், அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது டெய்லி நம்ம அம்பாளை நம்மள காக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கவச்சத்தை நம்ம சொல்லலாம். தேங்க்யூ.